ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எப்படி ஹேக் பண்றது, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலை ஹேக் பண்றது. அந்த ஐடி ஹேக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஆண்ட்ராய்டு மொபைலும் ஹேக் ஆயிரும். iOS மொபைல்னாலும் அதுவும் சேர்ந்து ஹேக் ஆகும். உங்களுக்கு மொபைல் வந்து எந்த பிராண்டுங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் மொபைல் வந்து ஹேக் ஆயிரும். இது எப்படி ப்ராக்டிக்கலா பண்ணுறதுங்கிற பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை பத்தி ஃபுல்லா பார்க்கறதுனா நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு டெய்லியும் கரெக்டாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். கைஸ், இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் புரியும். இல்லைன்னா கடைசியில புரியாமலே போயிடும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த வனபிலிட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹேக் பண்ண போறோம். இதை வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னு சொல்லுவோம். கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு சைட் யூஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தமிழ் ராக்கர்ஸ் மூவி சைட்டே எடுத்துக்கோங்க. அதுல நீங்க மூவி வந்து டவுன்லோடுங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணணும். அது வந்து வேற ஒரு சைட்குள்ள உங்களை ரீடைரக்ட் பண்ணும், வேற சைட்குள்ள போயிடும். நீங்க வந்து ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் தான் கிளிக் பண்ணிருப்பீங்க, அது சம்மந்தமே இல்லாம வேற ஒரு சைட்குள்ள கொண்டு போயிருக்கும். அதுதான் வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஸ்கிரிப்டிங் வச்சு தான் நம்ம இந்த அட்டாக்கை பண்ண போறோம். இது வந்து அதுக்கான வனபிலிட்டி. இதுக்கான ஆல்டர்னேட் கோடை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு பேலோட கிரியேட் பண்ணி இன்ஸ்டா ஐடி ஹேக் பண்ணி அது வழியா நம்ம வந்து மொபைல் போனை ஹேக் பண்ண போறோம். இப்போ நம்ம அதுக்கான ப்ரொசீஜருக்குள்ள போயிடலாம். இதுக்காக டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்து ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து பெருசாகும், ஃபாண்ட் சைஸ். அடுத்ததா இப்போ வந்து பேலோட நான் கிரியேட் பண்ண போறேன். இதுக்காக நான் வந்து அந்த டூல் இருக்கக்கூடிய ஃபோல்டருக்குள்ள போயிடுறேன். ஃபர்ஸ்ட் சிடி கொடுத்து மாஃபியா ஹேக்ஸ் கொடுத்துல வந்துட்டு நான் வந்துடுறேன். வந்ததுக்கப்புறம் இப்போ எல்எஸ் கமெண்ட் கொடுங்க. எல்எஸ் கமெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து இந்த 2 ஃபைல் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த 2 ஃபைல் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய இந்த ஃபைலும் இருக்காது, இந்த ஃபைலும் இருக்காது. ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் வந்து நான் பேலோடா கிரியேட் பண்ணிப்பேன். இந்த ஃபைலும் நான் பேலோடா கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு இருக்காது. மீதி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டான ஃபார்மெட்ல இருக்காங்கிறத பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒயிட் கலர் இருக்கும், உங்களுக்கு கிரீன் கலர்ல இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணதுமே ஒரு டெக்ஸ்ட் ஃபைலா தான் இருக்கும், எக்ஸிக்யூட்டிபிள் ஃபைலா இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து லினக்ஸ்ல வந்து ஒரு ஃபயர்வால் இருக்கு, அதை வந்து அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். இதை வந்து எக்ஸிக்யூட்டிபிள் பர்மிஷன்ல கொடுத்து செட் பண்ண போறோம். அப்பதான் வந்து இந்த டூல் ரன் ஆகும். அதனால என்ன பண்ணணும்னா, சிஹெச் மோடு கொடுத்து ஸ்பேஸ் விட்டு ஒரு பிளஸ் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸை போட்டு அதுக்கப்புறம் அந்த mafia.sh இருக்கிறத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நீங்க என்ட்ரு கொடுத்தீங்கதும் இது வந்து காலேஜ் சேஞ்ச் ஆயிருக்கும். அதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, திரும்ப ஒரு எல்எஸ் கமெண்ட் கொடுக்கல பார்க்கலாம். அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து இது கிரீன் கலர்ல மாறிடும். இப்போ இந்த டூல் வந்து ரன் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. நல்லா பாருங்க, இந்த இடத்துல .sh இருக்கு. .shல இருக்கிறது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்டிங்கால ரைட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் டூல். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணா நம்ம என்ன பண்ணணும்னா, பேஷ் கமெண்ட் வழியா தான் ரன் பண்ண முடியும். ரீசன் வந்து அது .shல இருக்கு. இப்போ இதை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணதை என் நெட்வொர்க் எல்லாமே செக் பண்ணும், இந்த டூல் ரன் ஆகிறது கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நெட்டோட ஸ்பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கனால எனக்கு ஸ்பீடாக வந்துருச்சு. உங்களுக்கு நெட்வொர்க்கோட ஸ்பீட் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதில் வந்து லினக்ஸை ஹேக் பண்ண போறீங்களா, இல்லை விண்டோஸை ஹேக் பண்ண போறீங்களா, மேக் ஓஎஸா, ஆண்ட்ராய்டா, ஆப்பிளா, இல்லை எனக்கு எதுவுமே வேணால் நீங்கள் வெளியே வரீங்களான்னு சொல்லி கேட்குது. நம்ம வந்து இதில் வந்து ஆண்ட்ராய்டை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் தான் நான் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கான ஆல்டர்னேட் கோட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன், இதை எக்ஸ்பிளைட் பண்ணுறதுக்கான கோடை. ஸோ நான் வந்து அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நம்பர் 4 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. இப்போ வந்து நெட்வொர்க்கு அதுக்கப்புறம் அந்த மெட்டாஸ்ப்ளைட்டோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாமே கரெக்டாக இருக்கானுங்கிறத ஒரு செக் பண்ணிட்டு நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வந்துடும். இங்கே நீங்கள் என்ன பண்ணணும்னா, நார்மல் ஏபிகே பேலோடு, ஏன்னா நான் இதில் தான் வந்து அந்த ஸ்கிரிப்டை செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல 1 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே நமக்கு என்ன ஆகும்னா, எந்த வழியாக நீங்கள் கனெக்ஷன் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. எது வழியா மீன்ஸ் டிசிபி வழியா, ரிவர்ஸ் டிசிபி வழியா கனெக்ஷன் இருக்கிறீங்களா, இல்லை வந்து ஹெச்டிடிபி வழியா கனெக்ஷன் இருக்கிறீங்களா, இல்லை ஹெச்டிடிபிஎஸ் வழியா கனெக்ஷன் இருக்கிறீங்களான்னு கேட்கும். நம்ம வந்து டிசிபி தான் கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் நம்பர் 1 கொடுத்து என்ட்ரு பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஐபி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். இந்த இடத்துல சிஸ்டமோட ஐபி தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் எந்த சிஸ்டம் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சிஸ்டமோட ஐபி தான் கொடுக்கணும். அதனால நான் வந்து இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நேராக இங்கே வந்துடுறேன். இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணிடுங்க. அடுத்ததாக போர்ட் நம்பர், என்ன போர்ட் நம்பர் நீங்கள் செட் பண்ணுறீங்கிறது ரொம்ப முக்கியம். நான் வந்து போர்ட் 8080 செட் பண்ணுறேன். இது எதுக்காகனா, இந்த ஐபிங்கிறது வந்து ஒரு சிம் கார்டு மாதிரி, இது வந்து இப்போ ஒரு கேஜுக்குள்ளே இருக்குது. அந்த கேஜோட டோர் தான் இந்த 8080. அதே மாதிரி அங்கிட்டும் வந்து நம்ம விக்டிமுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மானிட்டர் செட் பண்ணுவாங்க, அதுக்கும் வந்து இதே ஐபி இதே போர்ட் தான் கொடுக்க போறீங்க. ஏன்னா வந்துட்டு அங்கேயும் இது வந்து கூண்டுக்குள்ளே இருக்கும், இது வந்து டோராக இருக்கும். ரெண்டும் ஓப்பன் ஆனால் தான் அந்த ரெண்டும் கனெக்ட் ஆகும். இது உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக தெளிவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன்.
இப்போ என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நேம்னு கேட்கும். நான் வந்து சும்மா வழக்கம் போல பேனே கொடுத்துக்கிறேன். அடுத்து இதுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். அதுவும் வந்து நான் பேனே 2 டைம் ட்ரை பண்ணி என்டர் பண்ணிடுறேன். ஓகே, இந்த இடத்துல திரும்ப ஒரு டைம் கொடுங்க. இப்போ நான் வந்துட்டு இன்னொரு டைம் கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இது செட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நீங்கள் வந்து இது பெருசாலாம் கண்டுக்காதீங்க, இந்த மாதிரி தான் வரும் சில டைம். இது ஆனால் டூல் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ இங்கேயும் நான் வந்து பேனே கொடுக்குறேன், நீங்களும் அதே கொடுங்க. திரும்ப வந்து பேனு கொடுங்க, இதுக்கும் அதே மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததான் வந்துட்டு என்னோட ஸ்டார்டிங் நேமும் லாஸ்ட் நேமும் கேட்குது. நான் வந்து சும்மா நல்னே கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். இங்கேயும் நான் வந்துட்டு நல்னே கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். திரும்ப அதே கொடுங்க. இந்த இடத்துல வந்து சிட்டி கொடுங்க. இது ஏன் வந்து எனக்கு தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுதுன்னா, அது அந்த மாதிரி தான் வரும் ஃப்ரேம் ஒர்க்கு. அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான். இதை நீங்க நினைச்சு எதுவும் எரர்னு சொல்லி பயந்துக்க வேணாம். இதுக்கு அப்புறமும் இந்த டூல் வந்து ரன் ஆக தான் செய்யும். ஸோ இங்க வந்து நான் சிட்டின்னு டைப் பண்ணிக்கிறேன். இங்க வந்து ஸ்டேட்னு டைப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க வந்து நமக்கு கண்ட்ரி கோடு கேட்கும். இங்க வந்து யூஎஸ்ங்கிற டைப் பண்ணி என்டர் பண்ணிருங்க. இப்போ இதெல்லாமே நீங்க கரெக்டா டைப் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும். நான் எல்லாமே கரெக்டா தான் போட்டிருக்கேன். ஸோ நான் எஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து எனக்கு பேலோடு வந்து செட்டப் ஆக ஆரம்பிச்சிடும். இங்க வந்து திரும்ப ஒரு யூஎஸ்ன்னு போடுங்க. போட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேலோடு ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, எல்எஸ் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து இந்த இடத்துல அதே நேம் இருக்கும். இதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்கள் ஒரு டைம் பேலோடு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே தான் இது அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து இந்த நேம்லேயே இருக்கணும். இப்போ நமக்கு வந்து பேலோடு செட்டப் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடை ரெடி பண்ணணும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து Zfisher. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வரணும். இருங்க, ஃபாண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வரக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, சிடி கமாண்ட் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு 2 ஸ்கோர் கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இப்போ வந்து நமக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ இங்க வந்துட்டு நீங்க என்ன பண்ணா, சிடி Zfisher master. இங்க டைரக்டரி இல்லை. ஸோ நான் வந்து இப்போ வேற ஃபோல்டருக்குள்ள இதை செட்டப் பண்ணியிருப்பேன். டவுன்லோட்ஸ்குள்ள வந்துடுறேன். டவுன்லோட்ஸ்குள்ள வந்துட்டு சிடி Zfisher master. ஓகே, நான் வந்து டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ள அதுக்குள்ள Zfisher masterன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி தான் இந்த டூலை செட்டப் பண்ணியிருக்கேன். நீங்க எதுக்குள்ள செட்டப் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டருக்குள்ள ஸ்விட்ச் ஆயிருங்க. சிடிங்கிறது சேஞ்ச் டைரக்டரி. சேஞ்ச் டைரக்டரிங்கிறது என்னன்னா, ஃபோல்டர்ஸ் வந்து நம்ம டெர்மினல் ஒர்க் பண்ணல டைரக்டரின்னு தான் சொல்லுவோம். அதனால நான் வந்து சேஞ்ச் டைரக்டரி கொடுத்து டவுன்லோட்ஸ்குள்ள வரேன். டவுன்லோட்ஸ்குள்ள இன்னொரு ஃபோல்டரா நான் இதை செட்டப் பண்ணியிருக்கேன். அதனால திரும்ப சிடி கொடுத்து அந்த டூல் நேம் போட்டு என்டர் வரேன். இப்போ நீங்க இங்க எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா இருக்கும். இதுக்கும் நம்ம வந்து பர்மிஷன்லாம் வந்து சேஞ்ச் ஆகி தான் இன்ஸ்டால் ஆயிருக்கும். இது வந்து இந்த ஒரு இஷ்யூ இருக்காது. இப்போ நம்ம இதை ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, bash zfisher.sh. இதுவும் வந்து .shல இருக்கு. அதனால பேஷ் கமெண்ட் கொடுத்து தான் நீங்க வந்து இதே ரன் பண்ணணும். இப்போ இதுல வந்து நம்பர் 2 சூஸ் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ட்ரெடிஷ்னலா இருக்கக்கூடிய லாகின் பேஜ் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஆட்டோ ஃபாலோவர் இல்ல 1000 ஃபாலோவர்ஸ் வச்சு யூஸ் பண்றீங்களா நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து நான் 1000 ஃபாலோவர் வச்சு தான் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நம்பர் 3 கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன கேக்குதுன்னா, உங்க சிஸ்டம் வந்து சர்வரா மாத்துறீங்களா, இல்ல ஏதாவது கிளவுட் ஃபேர் வச்சிருக்கீங்களா, இல்ல லோக்கலா ஏதாவது சர்வர்ஸ் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேக்குது. நான் என் சிஸ்டமே சர்வரா மாத்திக்கிறேன். ஸோ நான் நம்பர் 1 கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். இப்போ இங்க வந்து போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றீங்களான்னு கேக்குது. நான் வந்து எஸ் கொடுத்துக்கிறேன். இங்கதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க வந்து நீங்க போர்ட் 8080 கொடுங்க. எதுக்காகனா நம்ம வந்து அந்த ஐபியை செட் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து ஐபி வந்து அதே ஐபி தான் நம்ம இங்கேயும் செட் பண்ணியிருக்கோம். இங்க ஏன் எனக்கு ஐபி வேற மாதிரி காட்டுதுன்னா, இங்க வந்து நம்மளோட ஐபி வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்கிரிப்டடா மாத்திரும். நம்ம வந்து இந்த பேலோடுக்கு என்ன ஐபி செட் பண்ணமோ அதே ஐபி தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இருங்க காட்டுறேன். இங்க நம்ம செட் பண்ணிருக்கோம்ல, இந்த ஐபி தான் இங்கேயும் இருக்கு. இது வந்து என் லினக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபயர்வால். அதை வந்து என்கிரிப்டா மாத்தி கொடுத்துருக்கு எனக்கு. இப்போ நம்ம வந்து குரோம் ஓபன் பண்ணிக்கலாம்.
ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ணதும் இங்கே என்ன காட்டுதுன்னா ஃப்ரீயாக வந்து ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஐடியை லாகின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டும். இங்கே வந்து நல்லுங்கிறது என்டர் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம ஐடி பாஸ்வேர்டு போடணும். இதுக்காக வந்து நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். இல்லை இதை நான் யூஸ் பண்ணல, வேற ஒரு பாஸ்வேர்ட் டைப் பண்ணுவோம். null#1# null. ஓகேவா? இந்த பாஸ்வேர்டை நம்ம செட்டப் பண்ணிடலாம். செட் பண்ணிட்டு இங்கே சப்மிட் query கொடுத்துருங்க. கொடுத்ததும் உங்கள் இன்ஸ்டா பேஜுக்குள்ளே போயிடும். போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகும்னா இங்கே வந்து அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இது கிடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ எனக்கு வந்து அந்த இடத்துல இந்த பேலோடு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். எங்கன்னா இந்த பேலோடு வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். இங்கே எனக்கு டவுன்லோட் ஆகிருக்காது. ரீசன் என்னன்னா நான் வந்து இதை லினக்ஸ் சிஸ்டமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே .apkன்னு இருக்குது. ஆனால் லினக்ஸோட ஃபைல் ஃபார்மேட் வந்து .rpm. ஏபிகே ஃபைல்ஸ் லினக்ஸில் ஒர்க் ஆகாது. ஸோ இது வந்து எனக்கு டவுன்லோட் ஆகாது. இந்த லிங்க் வந்து நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைலில் சென்ட் பண்ணி விட்டீங்கன்னா அதில் என்ன நடக்கும்னா இந்த பேலோடு வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைலில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி டவுன்லோட் ஆகையில் என்ன ஆகும்னா அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு அந்த இசட்ஃபிஷர் வழியாக வந்துடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐடி பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பேலோடும் உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். அது டவுன்லோட் ஆனதும் என்ன பண்ணுன்னா மொபைலில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி லெவல் எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணிடும். ஷட் டவுன் பண்ணிட்டு அது வந்து ரிமோட் ஆக்சஸே எடுத்து கொடுத்துரும். அந்த ரிமோட் ஆக்சஸ் வந்து கனெக்ஷன் ஆகிறது எங்கே கனெக்ஷன் ஆகும்னா உங்களுக்கு வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டில் கனெக்ஷன் ஆகும். அதுக்கு நம்ம வந்து மெட்டாஸ்ப்ளாய்ட்டி செட்டப் பண்ணணும். இப்போ வந்து அதை தான் பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். இப்போ சிடி கொடுத்து வெளியே வந்து இப்போ மெட்டாஸ்ப்ளாய்ட் MSF கன்சோல் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இங்கே என்ன ஆகுதுன்னா மெட்டாஸ்ப்ளாய்ட்டோட கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நெட்வொர்க் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம், எனக்கு வந்து அந்த யூஆர்எல் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன், அந்த இது இசட்ஃபிஷர் யூஸ் பண்ணி தான் நான் அட்டாக் பர்ஃபார்ம் பண்ணுறேன், அப்போ லிங்க் வழியாக தானே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது வந்து லிங்க் வழியாக ஒர்க் ஆகலை. நீங்கள் வந்து ஏதாவது சைட்டுக்குள்ளேயோ இல்லை ஏதாவது ஒரு ஆப்ஸ்குள்ளேயோ போகிறீங்க, அந்த ஆப்குள்ளே வந்து உங்கள் இன்ஸ்டா ஐடி லாகின் கேட்குதுன்னா அந்த இடத்துல ஹேக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பேலோட அந்த சைட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன், எப்படி அந்த அட்டாக் பர்ஃபார்ம் ஆகுதுங்கிறது. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே வந்து நம்ம செட்டப் பண்ணோம். இதுக்கு வந்து மல்டி ஹேண்ட்லர் செட்டப் பண்ணுங்க. எதுக்காகனா அந்த பேலோடு கனெக்ஷனையும் உங்கள் சிஸ்டம் கனெக்ஷனையும் ஒன்றா ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த மல்டி ஹேண்ட்லரை செட்டப் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ஐபி போடுங்க. இந்த ஐபியும் அந்த பேலோட ஐபியும் ஒரே ஐபியாக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். இப்போ இங்கே வந்து போர்ட் நம்பர், இந்த போர்ட் நம்பரும் அதே தான். அந்த பேலோடுக்கு என்ன போர்ட் நம்பர் கொடுத்தீங்களோ அதையே கொடுங்க. எதுக்காகனா நான் சொன்னேன்ல இது கூண்டுக்குள்ளே இருக்கும், இது வந்து கேட்டாக இருக்குன்னு. அங்கேயும் அதே மாதிரி தான், கூண்டுக்குள்ளே இருக்குது, கேட்டாகவும் இருக்குது. அது ரெண்டும் ஓப்பன் ஆகணும், ரெண்டும் ஒன்றா கனெக்ட் ஆகணும், அதுதான் மேட்ரு. இதுக்கு வந்து ஒன்றா கொடுத்துருங்க. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரன் கொடுத்துருங்க. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஐபி அட்ரஸ் கிடைச்சிருச்சு, இந்த இடத்துல ஐடி பாஸ்வேர்டு கிடைச்சிருச்சு. இந்த ஐடி பாஸ்வேர்டு வச்சு இந்த பேலோடு வந்து அவங்களுக்குள்ள டவுன்லோட் ஆயிருக்கும். டவுன்லோட் ஆனதும் நமக்கு வந்து இங்கே கனெக்ஷன் கிடைச்சிரும். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல ஏன் கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருதுன்னா நான் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட ஃபயர்வால்ஸ் வந்து இன்னொரு சில ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கனால இது வந்து நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். மித்தபடி வந்து உங்களுக்கு இது கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து அவங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, இங்கே மொபைல் கனெக்ஷனும் கிடைச்சிருச்சு, ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் ரியல் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய லாகின் பேஜ். ஆனால் இந்த இடத்துல வந்து இன்ஸ்டாகிராம் லாகின் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இத்தனை லாகின் பேஜ் இருக்கா, இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா சில ஃபேக் லிங்க்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட்ஸ்லேயோ இல்லைன்னா வந்து ஏதாவது கேம்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டா லாகின் பண்ணி விளாடக்கூடிய கேம்ஸ் மாதிரி இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஆன்லைன்லேயே ஏதாவது விளாடக்கூடிய கேம்ஸில் வந்து இன்ஸ்டா ஐடி லாகின் கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதுல என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐடி பாஸ்வேர்டு போயிடும். ஐடி பாஸ்வேர்டு அவங்க சேஞ்ச் பண்ணி உங்கள் இன்ஸ்டா ஐடியை சேல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பேலோடு உங்களுக்குள்ளே டவுன்லோட் ஆயிரும், உங்கள் மொபைலுக்குள்ளே டவுன்லோட் ஆயிரும். அவங்க வந்து சைலண்ட்டாக உங்கள் மொபைலை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த அட்டாக் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ண முடியும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உங்கள் கேமரா வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியும், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லப்போனால் உங்கள் மொபைலை வந்து அவங்ககிட்ட கொடுக்குற மாதிரி. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப சிவியரான பவர்ஃபுல்லான அட்டாக்கு. இதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அன்வான்ட் வெப்சைட்ஸ்லேயும் உங்கள் இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்ணாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கேம் விளாட்றீங்கன்னா அதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஃபேக் ஐடி யூஸ் பண்ணுங்கள்.
அந்த ஃபேக் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலும் ஐடி பாஸ்வேர்டை டக்குன்னு மாற்றிடுங்க. ரொம்ப ட்ரஸ்டடாக இல்லை, எனக்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா நீங்கள் லாகினே பண்ணாதீங்க, அந்த சைட்டே ஓப்பன் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு பேலோட் வந்துடுது. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்று ஒன்று, இந்த ஐடி பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் தானே எனக்கு பேலோட் டவுன்லோட் ஆகுதுன்னா அதுவும் கிடையாது. அவங்க அந்த சைட்டுக்குள்ளே போனதுமே நமக்கு வந்து பேலோட் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இருக்கிற அவங்க வந்து ஐடி பாஸ்வேர்டு போட்டு லாகினே பண்ணலினாலும் நம்மளால அவங்க ஐடியை ஹேக் பண்ணி எடுத்துக்க முடியும். அதனால இவ்வளோ இருக்குது இதில். நீங்கள் வந்து தெரியாத சைட்டில் எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த சைட்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியே வைங்க, அதாவது செக்யூர் இல்லாத சைட்ஸை. மித்தபடி அதே மாதிரி ஏதாவது கேமிங் ஆப்ஸில் வந்து ப்ரொமோஷன் நடக்குதுனாலோ அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த ஃப்ரீ ஃபாலோவர்ஸ் சேர்த்து தரேன்னு சொல்லி ஒரு குரூப் வரும், அவங்ககிட்டலாம் உங்கள் ஐடி பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆவீங்க. அதேமாதிரி உங்கள் மொபைல் வந்து ஹேக் ஆயிருக்கா இல்லையாங்கிறத எப்படி பார்க்கறதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, உங்கள் மொபைல் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், நெட் வந்து ரொம்ப ஸ்பீடாக டவுன் ஆகிட்டே இருக்கும், பேட்டரி வந்து ரொம்ப பர்சன்டேஜ் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும், சம்மந்தமே இல்லாமல் கால்ஸ், ப்ரொமோஷன் கால்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும். அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களோட மொபைல் ஹேக் ஆகிருக்கு. இதுலேருந்து நீங்கள் எப்படி சேஃபாக இருக்கும், எப்படி வந்து நான் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறது அப்படின்னா, ஃபுல்லாக ஃபேக்ட்ரி ரீசெட் அடிச்சு ஃபுல்லாக ஃபோனை ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. எந்த ஒரு ஃபைல்ஸையும் நீங்கள் பேக்கப் எடுக்கவே கூடாது. ஏன்னா அதில் வந்து எந்த இடத்துல வந்து மால்வேர் இருக்குது, எந்த இடத்துல பேலோடு செட்டப் ஆயிருக்குங்கிறத நம்மளால் ஃபைன் பண்ண முடியாது. அப்படி இருக்கிற அதையும் நீங்கள் ஃபைன் பண்ணாலும் அதுக்கும் உங்களுக்கு சில டைம் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், காலி லினக்ஸில் கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஃபைல் சிஸ்டமோட ஃபார்மேட்ஸையும் நீங்கள் செக் பண்ணிருக்கணும். அது வந்து உங்களுக்கு கஷ்டம்னா கண்டுபிடிக்கவே முடியாது, ஒரு 10% ஆனால் வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு அதை கண்டுபிடிச்சி ரிமூவ் பண்ணிங்கனாலும் திரும்ப அது ரெக்கவர் ஆகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபேக்ட்ரி ரீசெட் அடித்து ஃபுல்லாக ஃபார்மேட் பண்ணிங்க மொபைலை. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருந்துக்கலாம். அதாவது அஃபெக்ட் ஆன மொபைல்லேருந்து திரும்ப ரெக்கவர் ஆகி சேஃபாக இருந்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.